ஓட் ஃபார் யாருக்கு ஓட்டு போட போற? அதாவது நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது என்னோட உரிமை. அதை வந்து நான் சீக்ரெட்டா வச்சுக்கலாம். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த வாக்குச்சாவடி இயந்திரத்தையே மறைச்சு நம்மளுக்கு ஓட்டு போட கொடுக்குறாங்க. ஸோ கணவன், அண்ணன், தம்பி, மனைவி, பெற்றோர்னு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. நேர்மையாக அடுத்த 5 வருஷம் எந்த கட்சி உங்களோட தொகுதிக்கு நல்லது பண்ணும், உங்களோட தொகுதியில் போய் எந்த எம்எல்ஏவை நீங்கள் நேரடியாக சந்தித்து பேச முடியும், குறைஞ்சபட்சம் மனிதாபிமானத்தோட யார் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம நாட்டை நம்ம ஒருத்தரை நம்பி கொடுக்க போகிறோம். அது ஏற்கனவே 5 வருஷம் ஆண்ட கட்சியாக இருக்கலாம், புதுசாக வரப்போகிற கட்சியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண கட்சியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. காசு கொடுத்தா வாங்காதீங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ நேர்மையான நல்லவனா கிடையாது. அது அவங்க பரம்பரை சொத்தோ அவங்க தாத்தா பாட்ட சொத்தையும் எடுத்து கொடுக்கல. போன 5 வருஷத்துலையோ இல்லை அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துலையோ உங்ககிட்ட அடித்த காசு தான். ஸோ வாங்கிக்கோங்க. ஆனால் மனசாட்சிக்கு உட்பட்டு யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு போடுங்க. ஆனால் மறக்காமல் ஓட் போட்டுருங்க.